மதுரை சேக்குப்பட்டியில் இருக்காங்க தனலட்சுமி அப்படிங்கிற அம்மா. இவங்க வந்து மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற அந்த திட்டத்தில் பணியாளராக இருக்காங்க. உடப்பம்பட்டி அப்படிங்கிற ஊராட்சியில் நேற்று வந்து அவங்க மருந்து கொடுக்க போயிருக்காங்க. மருந்து கொடுக்க போகும்போது அங்கே இருந்த ஒரு நபர் வந்து, நீ வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஜாதி பெயரை சொல்லி இழிவாக பேசி அந்த அம்மாவை மானபங்கம் படுத்தியிருக்காரு. சேலையெல்லாம் பிடிச்சு இழுத்து அந்த ஜாதி பெயரும் குறிப்பிட்டு சொல்லி திட்டிருக்காரு, அடிச்சிருக்காரு, தாக்குதல்லையும் ஈடுபட்டிருக்காரு. நீ எப்படி மாத்திரை கொடுக்கலாம் எங்க வீட்டில் வந்து அப்படின்னு சொல்லி அந்த வைத்திருந்த அந்த மாத்திரையெல்லாம் கூட அப்படியே பிடுங்கி வாரி இறைச்சிருக்காரு. கேட்டதுக்கு, நீ வந்து மாத்திரை கொடுத்து நாங்கள் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. நான் வந்து அரசு பணியாளர், நான் வந்து அதுக்கு தான் வந்து கொடுக்குறேன், என் வேலையை நீங்கள் செய்ய விடுங்க, தடுக்காதீங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதை அவரை கொஞ்சம் கூட கேட்காம நீ எப்படி பண்ணலான்னு அடிச்சிருக்காங்க. அதை கேட்க வந்து அவங்க கணவர் அவர் மீதும் ஒரு கொடுமையான ஒரு தாக்குதல் நடத்தி அவர் அறிவாளாலாம் வந்து வெட்டியிருக்காங்க. இப்போ 2 பேரும் அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன ஜாதியினால் இந்த பிரச்சனை வந்திருக்குதா? பெரியார் ஜாதியை ஒழிச்சிட்டாருங்க. அவர் ஒழிச்ச பிறகும் இது போன்ற பிரச்சனைகள்லாம் நடக்குதா? பெரியார் மண்ணில் இப்படியெல்லாம் நடக்குதா? ஆச்சரியமாக இருக்குது. அவர் எப்போ ஜாதியை ஒழிச்சிட்டாரு, எப்படி இன்னும் இதெல்லாம் நடக்குது? யாராவது சங்கிகள் ஏதோ செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு நான் முட்டாள் இல்லை. பெரியார் மண் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஜாதி பிரச்சனையே வருது. இங்கே எவ்வளோ சேர சோழன் யாரோ ஆண்டிருக்காங்க. அவங்க காலத்துலலாம் ஜாதி பிரச்சனையெல்லாம் இப்படியெல்லாம் வரல. காரணம், அவங்க சனாதனத்தை தூக்கி பிடித்து தான் ஆட்சி பண்ணாங்க. அதாவது இந்து மதத்தின்படி சோழன் அப்படி தான் ஆட்சி பண்ணான். அவனுடைய படைத்தளபதிகளாக எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் இருந்திருக்கிறார்கள். அதனால தான் சோழரை எல்லாரும் எங்கள் ஜாதிகாரன் இல்லை எங்கள் ஜாதிகாரன் அந்த சதை விழாவில் எல்லாருமே கொண்டாடுகிறார்கள். தேவேந்திர குலத்தை சார்ந்தவர்களும் கொண்டாடுகிறார்கள், கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர்களும், அகமுடைய சமூகத்தை சார்ந்தவர்களும், படையாட்சி வகுப்பை சார்ந்தவர்களும் எல்லாருமே கொண்டாடுறாங்க. அங்கே பிரச்சனை இருந்ததில்லை. இது சனாதனத்தை சோழன் தூக்கி பிடிக்கிறப்ப இந்த பிரச்சனை இல்லை. பெரியார் ஒழிச்சிட்டா இருந்த ஆதிய அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரியார் மண்ணில் தான் இவ்வளோ பிரச்சனை. இதை நீங்கள் ஏதோ இந்த இது நடந்து போச்சுங்க, அங்கன்றும் இங்கன்றும் எங்கேயோ நடக்குது, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசிக்கிறீங்களா? சங்கிகளோட வேலையே இதுதான் அப்படிம்பீங்க. சைமல்டேனியஸாக பாருங்கள். நான் கரூர் பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு இது வச்சுருக்க, பெரிய அளவு நிலம் வச்சுருக்கிறாரு. அவர் நிலத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை தொடர்ச்சியாக, இவருக்கு 60 வயசு, அந்த பெண்ணுக்கோ 18 வயசு, அந்த சிறுமிக்கு தொடர்ச்சியாக பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து அது ப்ரெக்னன்ஸ் ஆகி அதை வந்து கருக்கலைப்பு அங்கே இருக்கக்கூடிய ஒரு செவிலியர், அதாவது நர்ஸு, இவங்களுக்கு தெரிஞ்சவரை வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. பிறகு இந்த பொண்ணு வந்து வீட்டில் சொன்ன உடனே அவங்க வந்து போக்சோ வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்து ஆரம்பத்தில் மறுத்திருக்காங்க. பிறகு இவங்க பெரிய அளவு ஸ்டபனாக அதில் இருந்ததுனால, அந்த பெண்ணுடைய தாயார் இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் போக்சோ போட்டிருக்காங்க. இப்போ நேற்றைய செய்தி என்னென்னா, அந்த ஊரில், அதாவது பெரியார் மண், ஜாதியை ஒழித்த பெரியார் மண், அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, நீ வந்து எங்கள் சமுதாயத்துக்கு எதிராக நீ கேஸ் கொடுத்துட்ட, உன்னால் எங்கள் கிராமமே பேர் கெட்டு போச்சு, நீ ஒரு போக்சோ வழக்கில் அவ்வளோ பெரிய விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க பெரிய லேண்ட்லார்டு அவரை நீ வந்து அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நீ பண்ணுற, அதனால் நீ இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு அடித்து விரட்டியிருக்காங்க. அது முடிஞ்சதா? அதே போல் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த அவரை வெட்டியிருக்காங்க. திருநெல்வேலியில் மட்டும் 54 கொலைகள். அதாவது சவுத்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த பக்கத்தில் தென்காசி, இதெல்லாம் சேர்த்து அதில் பெரும்பாலான 90% கேஸு வந்து பட்டியல் சமூகத்திற்கு எதிரானது. என்னங்க, திராவிடனாலே சமூக நீதி விழா கொண்டாடுறாங்க, சமநீதி விழா கொண்டாடுறாங்க, என்னென்னமோலாம் உருட்டுறாங்க. அந்த ஆட்சியில் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னா, திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் ஜாதி மோதல்கள் வரும் அப்படிங்கிறது எழுதப்படாத சட்டம். ஒரு பழமொழியை தப்பாக சொன்னார்ல ஸ்டாலின், யானை யானை வரும்
முன்னே மணியோசை வரும் பின்னே அப்படின்னு மாற்றி சொன்னார்ல. திமுக ஆட்சிக்கு வரும் முன்னே அதுக்கு பின்னாலே இதுவும் வந்துடும், ஜாதி கலவரம் வந்துடும். அதுதான் அதுக்கு சமிங்கை. ஜாதி கலவரம் எங்கே பார்த்தாலும் நடக்குது, பட்டியல் சமூகத்திற்கு எங்கே பார்த்தாலும் அநீதி நடக்குது அப்படின்னாலே திராவிட மாடல் சிறப்பாக ஆட்சி செய்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த ஆட்சி வந்த பிறகுதான் 25க்கும் மேற்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து போர்டு தலைவர்களால் குடியரசு தினத்திலோ சுதந்திர தினத்திலோ கொடியேற்ற முடியல. இருக்கைகள் அவங்களுக்கு, அவங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், ஆனா அவங்க ஆபீஸ்ல அவங்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் கிடையாது. சேலத்துல திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் மாணிக்கங்கிறவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தவர் அந்த கோயிலுக்கு வந்துட்டான் அந்த பையங்கிறதுனால அவனை அடித்து விரட்டினாரா இல்லையா? அவரை ஆரம்பத்தில் கட்சியிலேருந்து சமூக வலைத்தளம் பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆன உடனே அவரை பேருக்கு கட்சியை விட்டு நீங்கினாங்க. போன மாதம் சேர்த்துட்டாங்களே அவரை. சரி, இந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? பட்டியல் சமூகத்தையோ மற்ற சமூகங்களையோ இவங்க எவ்வளோ கேவலமாக கொச்சையாக பேசினாங்க. நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பட்டியல் சமூகத்தில் நீ அதே வேலையை செய்து கொண்டு இருப்பதனால், விவசாய கூலியாக இருப்பதனால தான் உனக்கு வாழ்க்கையில் யாரும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மற்ற நீ படித்தால் இந்த ஜாதிய அழுக்குகளை எல்லாம் துடைத்து விடலாம் அப்படின்னு இந்த திராவிட மாடல் ஒருங்கிணைச்சு. ஒருத்தர் அவருடைய தகுதிக்கு அவர் ஜட்ஜ் ஆயிடுறாரு. ஆனால் திராவிட மாடல் என்ன சொல்லுது, நாங்கள் போட்ட பிச்சையில் வந்தவன் தான்டா நீ படிச்சு ஜட்ஜாலாம் ஆகலை, நாங்கள் போட்ட பிச்சையில் நீ ஜட்ஜான அப்படின்னு RS பாரதி சொல்றாரு. நாங்கள் 4ஆம் தர குடிமக்களா, பட்டியல் சமூகத்தை இப்போ சேர்ந்தவர் போன்ற ஆட்களா அப்படின்னு தயாநிதி மாறன் சொன்னதை பார்க்குறோம். அந்த சமூகத்திலே சார்ந்த ex-MP, ஆனால் அவரை மேடையிலே ஏற்றாம அந்தியூர் செல்வராஜை தனியாக அவரை உட்கார வச்ச அந்த விஷயத்தை பார்க்குறோம். இப்போ ஜெயிலுக்கு போக வேண்டியவர் இருக்கிறார் பொன்முடி, இந்த ஓசியான்னு கேட்டார். அவர் என்னம்மா ஒரு லேடி பஞ்சாயத்து போடுது, எஸ்சி தானே, அதனால தானே உன்னை நாங்கள் பிரசிடெண்ட்டாக ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதை அந்த விஷயத்தை பார்க்குறோம். ஆகவே இந்த ரத்தத்திலேயே இந்த திராவிட மாடலில், அதுவும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லேருந்து செய்தி தொடர்பாளர்கள், கொள்கை பரப்பு செயலாளர்கள், யாரெல்லாம் அந்த பொறுப்பில் இருக்காங்களோ அவங்களுடைய ரத்தத்திலேயே இந்த ஜாதி அப்படிங்கிற அந்த காழ்ப்புணர்வு, பட்டியல் சமூகத்திற்கு எதிரான மனோநிலை கொண்டு இருப்பதனால தான் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா முற்றுப்புள்ளி வைக்கலாம் எப்படின்னா, இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது ஒழிந்தால் இந்த பட்டியல் சமூகத்திற்கு எதிரான இந்த கொடுமை நிற்கும். சரி, இதற்காக போராடக்கூடியவர் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிட்டு இருக்கிறவர் அவர் எங்கடா இருக்காருன்னா, அவருக்கே உடஞ்ச சேர் தான் கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிட்டு அதில் உட்காந்துக்கிட்டு அவர் நிம்மதியாக இருக்கிறாரு. அவருடைய பேனரை வாடகைக்கு விடுறாரு. முடிஞ்சால் அம்பேத்கர் சுடர் விருது கொடுக்குறாரு. அவர் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் மக்கள் இதை அந்த சமூகத்தை சார்ந்த மக்களே இப்போ பாருங்கள், முரசொலி அதுக்கு மூலப்பத்திரத்தை எங்கே அப்படின்னு கோர்ட்டு கேட்டிருக்கு. நாங்கள் சொல்ல முடியாது, அது கவர்மெண்ட்டு தான் சொல்லணும்னு திமுக சார்ந்தவர்கள் சொன்னாங்க. கவர்மெண்ட் உடனே இல்லைங்க, அது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் இல்லை அப்படின்றாங்க. பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கானது தான் அந்த சொத்து அப்படின்னு ஆதாரம் இருப்பதாக பாஜகவுடைய பட்டியலினுடைய மாநில தலைவர் தடா பெரியசாமி அவர்கள் சொல்கிறார். கேஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆனால் இது குறித்தெல்லாம் யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. ஸோ அவங்களுக்கு சொத்து உரிமை, அவங்களுக்கான நிலத்தை வழங்குவதற்கும் இந்த திராவிட மாடல் தயாராக இல்லை. அவர்கள் நிம்மதியாக உயிர் வாழ இந்த தமிழகம் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் இருக்கிறார்கள். ஏற்கனவே பெண்களுக்கு எதிரான கொடுஞ்செயல்கள் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. இப்பொழுது பட்டியல் சமூகத்திற்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை அமையக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்துகிட்ருக்கு. இது இப்படித்தான் இருக்கும். இவர்கள் பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய வரையிலும், திராவிட மாடல் ஆட்சி செய்யக்கூடிய வரையிலும் இந்த இழிநிலை இப்படித்தான் இருக்கும். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும்.